துரந்தர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இப்போ போயிட்டு இருக்கு. ஒரு தேசபக்த படம் போயிட்டு இருக்கு. நமக்கு அதை பற்றி நான் இன்னும் அந்த படம் பார்க்கல, அதை பற்றின விமர்சனம் நமக்கு தெரியாது. நம்ம அமீர் பாய் வந்து அதுக்கு சம்பந்தமாக வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது ஒரு தேசபக்தி படம் அப்படின்னு சொல்றாரு. இந்திய துறை உலகம் மட்டும் இல்ல, உலக லெவல்ல வந்து கொண்டாடிட்டு இருக்க ஒரு படமா இருக்குது. தீவிரவாதிகளை அழிக்கக்கூடிய 2014 அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ஒரு கதையை வந்து அழகா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகமே பாராட்டுது. நானும் அதோட விமர்சனால பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். ஆனா அமீர் பாய்க்கு மட்டும் குத்துது, ஏன் குத்துதுன்னு தெரியல. சரி, அதோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுகளில் உள்ள பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத குழுக்களை போய் இங்கிருந்து இந்தியன் ஆர்மியிலிருந்து போய் ஊடுருவை உளவாளியா போய் அழிச்சிட்டு வருவார். இது தேசபக்தி படமா அப்படிங்கிறாரு. தீவிரவாதிகளை வந்து அழிக்கிறாரு ஒரு இந்திய ராணுவ வீரர். அப்படின்னா வந்து தீவிரவாதிகளுக்கு வலிக்கலாம். பாய் உங்களுக்கு ஏன் வலிக்குன்னு தெரியல எனக்கு. மதுரையில் பிறந்திருக்கீங்க, நல்ல இயக்குனராக இருக்கீங்க. முந்தி மாதிரிலாம் இல்லை பாய். முந்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த சமூக நீதி பேசிக்கிட்டு போலி மதச்சார்பின்மை பேசுகிறோம்னு சொல்லிட்டு பேரில் ஒரு மதவெறியை தூண்டிகிட்டே இருப்பாங்க, ஒரு பொய்யான கருத்துகள் பரவாங்க. இப்போல்லாம் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. துரந்தர் படம் தேசபக்தி படமா இல்லையா அப்படின்றீங்கன்னா, தேசபக்தி படமா இல்லையான்றதை விட அது வந்து தேச விரோதிகளை காட்டி கொடுக்க படமாடியா இருக்குது. அதில் முதல்ல வாண்டடாக வந்து நீங்கள் தான் சிக்கியிருக்கீங்க. இதில் ஒரு படமா அதெல்லாம் ஒரு படமா அப்படின்னா அப்போ எதுதான் படம் உங்களுக்கு? எது படம்? இந்திய இறையாண்மையும் இந்திய தேசபக்தியும் வலியுறுத்தி கூட ஒரு படம் அமரன் படம் இருக்கு. விஸ்வரூபத்தில் வந்து கமலஹாசன் நடிச்சிருக்காரு. இதே கதை தான் அது. உங்களுக்கு ஏன் அப்பெல்லாம் வலிக்கல? அங்கே நடக்கிற கொடுமையெல்லாம் தீவிரவாதிகள் செய்கிற கொடுமையை, இஸ்லாமிய தீவிரவாதிகள் செய்கிற கொடுமையெல்லாம் போட்டு காட்டினா, தலையை வெட்டி பந்தாடுற மாதிரி போட்டு காட்டினா, அந்த மாதிரிலாம் போட்டால் உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா அது தேசபக்த படம் தான். நீங்கள் தேச விரோதி அப்படின்றது இந்த அறிக்கையின் மூலமாக நீங்கள் வந்து தன்னைத்தானே முன் வந்து ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். தேச விரோத அமீருக்கு என்னுடைய உண்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். துரந்தர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இப்போ போயிட்டு இருக்கு. ஒரு தேசபக்த படம் போயிட்டு இருக்கு. நமக்கு அதை பற்றி நான் இன்னும் அந்த படம் பார்க்கல, அதை பற்றின விமர்சனம் நமக்கு தெரியாது. நம்ம அமீர் பாய் வந்து அதுக்கு சம்பந்தமாக வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது ஒரு தேசபக்தி படமா அப்படின்னு சொல்றாரு. இந்திய துறை உலகம் மட்டும் இல்ல, உலக லெவல்ல வந்து கொண்டாடிட்டு இருக்க ஒரு படமா இருக்குது. தீவிரவாதிகளை அழிக்கக்கூடிய 2014 அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ஒரு கதையை வந்து அழகா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகமே பாராட்டுது. நானும் அதோட விமர்சனால பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். ஆனா அமீர் பாய்க்கு மட்டும் குத்துது, ஏன் குத்துதுன்னு தெரியல. சரி, அதோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுகளில் உள்ள பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத குழுக்களை போய் இங்கிருந்து இந்தியன் ஆர்மியிலிருந்து போய் ஊடுருவை உளவாளியா போய் அழிச்சிட்டு வருவார். இது தேசபக்தி படமா அப்படிங்கிறாரு. தீவிரவாதிகளை வந்து அழிக்கிறாரு ஒரு இந்திய ராணுவ வீரர். அப்படின்னா வந்து தீவிரவாதிகளுக்கு வலிக்கலாம். பாய் உங்களுக்கு ஏன் வலிக்குன்னு தெரியல எனக்கு. மதுரையில் பிறந்திருக்கீங்க, நல்ல இயக்குனராக இருக்கீங்க. முந்தி மாதிரிலாம் இல்லை பாய். முந்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த சமூக நீதி பேசிக்கிட்டு போலி மதச்சார்பின்மை பேசுகிறோம்னு சொல்லிட்டு பேரில் ஒரு மதவெறியை தூண்டிகிட்டே இருப்பாங்க, ஒரு பொய்யான கருத்துகள் பரவாங்க. இப்போல்லாம் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. துரந்தர் படம் தேசபக்தி படமா இல்லையா அப்படின்றீங்கன்னா, தேசபக்தி படமா இல்லையான்றதை விட அது வந்து தேச விரோதிகளை காட்டி கொடுக்க படமாடியா இருக்குது. அதில் முதல்ல வாண்டடாக வந்து நீங்கள் தான் சிக்கியிருக்கீங்க. இதில் ஒரு படமா அதெல்லாம் ஒரு படமா அப்படின்னா அப்போ எதுதான் படம் உங்களுக்கு? எது படம்? இந்திய இறையாண்மையும் இந்திய தேசபக்தியும் வலியுறுத்தி கூட ஒரு படம் அமரன் படம் இருக்கு. விஸ்வரூபத்தில் வந்து கமலஹாசன் நடிச்சிருக்காரு. இதே கதை தான் அது. உங்களுக்கு ஏன் அப்பெல்லாம் வலிக்கல? அங்கே நடக்கிற கொடுமையெல்லாம் தீவிரவாதிகள் செய்கிற கொடுமையை, இஸ்லாமிய தீவிரவாதிகள் செய்கிற கொடுமையெல்லாம் போட்டு காட்டினா, தலையை வெட்டி பந்தாடுற மாதிரி போட்டு காட்டினா, அந்த மாதிரிலாம் போட்டால் உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா அது தேசபக்த படம் தான். நீங்கள் தேச விரோதி அப்படின்றது இந்த அறிக்கையின் மூலமாக நீங்கள் வந்து தன்னைத்தானே முன் வந்து ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். தேச விரோத அமீருக்கு என்னுடைய உண்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன்.